ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிநயா கார்த்திக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவா மீன் தொக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்தாச்சு. வெங்காயம் கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் தான் தொக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 வதக்குனிங்கனாலே ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு இல்லைனா உப்பு எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுங்க. ஏன் மஞ்சத்தூள் போடுறோன்னா அப்போ தான் மீனோட அந்த கனவா மீனோட ஸ்மெல் வராமல் இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா? இப்போ தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரியும் இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீன் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கனவா மீன்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள், நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வெங்காயம் போட்டு வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ்ஜினாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தொக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.